தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னன்னா, நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும். இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சிருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இதை மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன். ஏன்னா இன்றைய சூழல்ல நான் வந்து சூழலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.